ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி காய வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கை வச்சு அமுத்தி பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க. அதுதான் கரெக்டான பதம். இதில் 1 கப் வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இது எதுக்காகனா கல், மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுக்கிறக்காக தான். இப்போ வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாங்க. அப்புறமா இட்லி பாத்திரத்தில் இந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போடுறது வந்து நல்லா ஃப்ளேவருக்காக. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாவையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கலாங்க. திக்னஸுக்காக தான். அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிஷ்ஷு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.